பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. இதுதான் சன் சிட்டி. இங்க ஆச்சரியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே கிடையாது. அதாவது நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் இந்த இடத்துல இது எப்பவுமே இருக்கும். இந்த சிட்டில உள்ள மக்கள் சின்ன சின்ன மேஜிக்லாம் கத்துக்கிட்டு அதை அவங்களோட வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இவருக்கு நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு டைமே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் ஒரு பக்கம் மேஜிக்கலா கார் ஓட்டிட்டு இன்னொரு பக்கம் ஜாலியா நிம்மதியா பேப்பர் படிச்சுட்டு போறாரு. இவங்களை பாத்தீங்களா? இவங்க டாகியோட செயினை பிடிச்சிட்டு போறதுக்கு இவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா கையில லிப்ஸ்டிக் இருக்கு. என்ன பண்றது, அங்கேயும் மேஜிக் தான். இந்த சிட்டில எங்க பார்த்தாலும் மேஜிக், எதுக்கு எடுத்தாலும் மேஜிக். தும்மல், தூக்கம் மாதிரி இங்க எல்லாருக்குமே மேஜிக் வரும். ஆனா இந்த மேஜிக் எல்லாம் தலைவர் நீங்க ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட மட்டும் யாராலையுமே மேஜிக்ல ஜெயிக்கவே முடியாது. அவர் தான் இந்த சன் சிட்டியோட மிகப்பெரிய தலை. இவர் பேரு ஜெய் சிங் சௌஹான். இவரை எல்லாரும் மரியாதையா மேஜிக்கின் தாத்தான்னு அன்போடு அழைப்பாங்க. சரி வாங்க, இந்த ஜெய் சிங் சௌஹான் எப்படிப்பட்டவன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ரங்கீலா. போதும், நான் குளிச்சிட்டேன். இதுக்கு மேல என்ன சுத்தம் பண்ண தேவையில்லை. அந்த போட்டோ உங்ககிட்ட பேசல, நான் தான் உங்ககிட்ட பேசினேன். அப்போ என்கிட்ட போட்டோ பேசலையா? ஆமா தாத்தா, எதுக்காக காலையிலேயே வந்து என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? நான் உன்னை பயமுறுத்தல. நான் ஷாக்கால தோக்கடிக்கிறதுக்காக தினமும் இந்த மாதிரி நிறைய மேஜிக்க செஞ்சு பார்ப்பேன். இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அவன் சன் சிட்டியை பிடிக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அவன் நிச்சயமா நம்மள தாக்குவான். அவனை எதிர்க்க நாம தயாரா இருக்கணும்ல. அதனாலதான் ருத்ராவுக்கும் நான் அட்வான்ஸ் மேஜிக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி தாத்தா. ருத்ரா இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. ருத்ரா, குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் தாத்தா. ஃப்ளையிங் சாக்கர் மேட்ச்க்காக பிராக்டிஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. குட், வெரி குட். மேட்ச் ஸ்டார்ட் ஆக இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் உனக்கு அட்வான்ஸ் மேஜிக்க சொல்லி தரேன். வா. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லி தர போறீங்க தாத்தா? சன் சிட்டில இருக்கிற எல்லாருமே அவங்க மந்திரத்தை வச்சு சின்ன சின்ன பொருட்களை புஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் என்னோட மைண்ட் பவரை வச்சு ஹெவியான பொருட்களை எப்படி புஷ் பண்றதுன்னு உனக்கு சொல்லி தரேன். சரியா? சரிங்க தாத்தா. எது நடந்தாலும் இங்க நல்லதுக்கு தான் நடக்கும். தாத்தா ருத்ராவுக்கு சொல்லி தர போற மேஜிக்க கூடவே நானும் இருந்து கத்துக்க போறேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேஜிக் தெரிஞ்ச ஒரு மெஜிஷியனா நானும் மாறிடுவேன். முதல் விஷயம் என்னன்னா, நீ எந்த மந்திரத்தை படிக்கிறியோ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்னை பிலீவ் பண்ணணும். அதாவது ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். உன்னால இந்த விஷயத்தை முழுசா செய்ய முடியும்னு முதல்ல நம்பிக்கை ஏற்படணும். அப்பதான் அந்த மந்திரம் வேலை செய்யும். இப்ப கவனமா கேளு. ஹெவியான ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நீ இந்த மந்திரத்தை சொல்லணும். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சக்கும் புஸ்டும். இந்த மந்திரத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி அதை புஷ் பண்ணு. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சக்கும் புஷ்டும். சாரி ரங்கீலா. ருத்ரா, அந்த பாறையத்தான் நீ புஷ் பண்ணணும். உன்னை நீ புஷ் பண்ண கூடாது. திரும்ப ஃபோக்கஸ் பண்ணு. உன்னை நீ பிலீவ் பண்ணி திரும்ப மந்திரத்தை சொல்லு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா சக்கும் புஷ்டும். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். முதல்ல உன்னை நீ நம்பணும். அத ஞாபகத்துல வச்சு இப்ப ட்ரை பண்ணு. ருத்ரா இந்த மேஜிக்க செய்யறதுக்கு முன்னாடி இத நான் செஞ்சு முடிக்கணும். இபேஸ்கா சிபேஸ்கா சகும் புஸ்டும். தாத்தா,
இத நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நானும் மேஜிக் பண்ணிட்டேன். அந்த ஹெவி ட்ரக் மூவ் ஆகி வருது பாருங்க. அச்சச்சோ அச்சச்சோ, என்னுடைய மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுச்சு நினைக்கிறேன். இந்த ட்ரக்கை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. தாத்தா, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அந்த ட்ரக்க ஒண்ணும் நீ மேஜிக்ல மூவ் பண்ணல. அந்த ட்ரக் டிரைவர் அந்த ட்ரக்க ஓட்டிட்டு போறான். ருத்ரா, நீ போய் அதை முயற்சி பண்ணு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். உன் உடம்புல மேஜிக்கல் எனர்ஜியோட ஃப்ளோவை நீ ஃபீல் பண்ணணும். ஓ, ஏதோ வெளியில இருந்து ஒரு மிருகம் வந்திருக்கு. என்ன? அதோ அங்க பாருங்க தாத்தா, அந்த மரத்துல பாருங்க. கலகலகலா, என் பேரு சபோலா. அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. ருத்ரா, நீ வேணும்னா என்ன பிடிக்க முயற்சி பண்ணி பாரு. இது ஷக்காலோட உளவாளி சப்போலா. தேங்க்யூ ஜிம்சூம். இதே மாதிரி எப்பவும் நீங்க அலர்ட்டா இருக்கணும். குட் மார்னிங் தாத்தா. ஹாய் ருத்ரா. ஹலோ, குட் மார்னிங். ருத்ரா, நீ இப்ப இவங்களோட போ. இவங்க உன்னை ஃப்ளையிங் சாக்கர் மேட்சுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா, ஃப்ளையிங் சாக்கர் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் வாங்க. நான் கண்டிப்பா வந்து தானே ஆகணும். ஏன்னா நீங்க விளையாடுறீங்களே. ஓகே தாத்தா, நான் இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுப்பேன். நம்ம நாளைக்கு திரும்பி பிராக்டிஸ் பண்ணலாம். See you there. ரங்கீலா, மேட்சுக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணு. சரி தாத்தா. ஏய், ஓரமா போ, ஓரமா போ. இதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் எனக்கு தான். நீ இன்னொன்னு புதுசா வாங்கிக்க. என்கிட்ட இருந்து போன நெக்லஸ் திரும்ப என்கிட்டயே வரணும். நீலாம் திருடன்னு வெளியே சொல்லிக்காத. இந்த மாதிரி நீங்க விளையாடுனீங்கன்னா சன் சிட்டி கிட்ட நம்ம தோத்து போயிருவோம். அப்படி தோத்து போயிட்டா அந்த ஷாக்கால் நம்ம எல்லாரோட கதையையும் ஒரே அடியா முடிச்சிருப்பான். உங்க யாருக்கும் தெரியாது, அவன் ஒரு பெரிய மாயாவி, எல்லாரையும் விட சக்திசாலி. சப்போலா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா? ஜெய் சிங் சௌகான் தன்னோட பேரன் ருத்ராவுக்கு அட்வான்ஸ் மேஜிக்க சொல்லி கொடுக்கறானா? பயப்படாத ஷாக்கா, என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லி இருப்பேன்ல. ஆமா, நான் ருத்ராவுக்கு அட்வான்ஸ் மேஜிக் சொல்லி கொடுக்கிறேன். அடுத்த தடவை உன் உளவாளிகளை ஏன் இடத்துக்கு அனுப்புனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? என்னோட மோதுனா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கு வந்து என்னையே மிரட்டிட்டு போயிருப்பான். என்ன தைரியம்? நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கான். நான் எவ்வளவு பெரிய மந்திரவாதிங்கிறத அவனுக்கு காட்டாம விட மாட்டேன். அவனை அழிச்சு நான் அவனோட சன் சிட்டிய என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து எனக்கு சொந்தமாக்கிடுவேன். ஷாக்கால்,
ஒருவேளை ஜெய்சிங் சௌஹான் அவரோட பேர ருத்ராவுக்கு எல்லா பவர்ஃபுல் மேஜிக்ஸையும் சொல்லி கொடுத்துட்டா 2 மெஜிஷியன்ஸ் கிட்ட மோத வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் சன் சிட்டியோட கனவு கனவாவே போயிடும். அந்த சன் சிட்டிக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் தலைவனா இருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்க போற அந்த ஃப்ளையிங் ஷாக்கர் மேட்ச்ல நாம எப்படியாவது ஜெயிக்கணும். சன் சிட்டி மற்றும் கால் சிட்டி மக்களே, இப்ப மேட்ச் ஆரம்பிக்க போகுது. முதல்ல வரப்போறது சன் சிட்டியோட டீம். அதுவும் ஃப்ளையிங் ஸ்கேட் ஷூஸ் போட்டுக்கிட்டு. இந்த ஸ்கேட் ஷூவை போட்டுக்கிட்டா பறக்கலாம். எல்லாரும் கை தட்டுங்க. இதோ வந்துட்டாங்க கால் சிட்டியோட டீம். நாம எல்லாரும் அவங்களையும் வரவேற்கணும். கை தட்டுங்க. ஓகே, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க. ஜெயிக்கிறதுக்கு நீங்க 10 பாயிண்ட்ஸ் வாங்கணும். 2 பேரும் சரிசமமா இருந்தீங்கன்னா 11வது பாயிண்ட் யாரு எடுக்கிறீங்களோ அவங்க தான் இந்த மேட்சோட வின்னர். இந்த மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்குதோ ஜெய் சிங் சௌஹான், அதாவது என்னோட ஃப்ளையிங் ட்ரெயின்ல அமேஸ்மெண்ட் பார்க்க சுத்தி காட்ட வின்னர்ஸ கூட்டிட்டு போவாங்க. ஓகே, ஸ்டார்ட். பால் மேல போயிட்டு இருக்கு. பால் இப்போ ருத்ரா கைக்கு போயிடுச்சு. ஓ மை காட், பால் ருத்ரா கிட்ட பிடிக்கிட்டு ஆப்போனன்ட் டீம் கேப்டன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப வேகமா கோல் கிட்ட போயிட்டு இருக்காரு. இத போட போறாரு. கம் ஆன், கோல்! முதல் கோல். சன் சிட்டியை எதிர்த்து கால் சிட்டி முதல் கோலை போட்டுட்டாங்க. பால் இப்போ சன் சிட்டி டீம் கையில இருக்கு. இப்போ அது பவுன்ஸ் ஆகி சன் சிட்டி டீம் கேப்டன் ருத்ரா கைக்கு வந்துருச்சு. இப்ப ருத்ரா பாலை எடுத்துட்டு ரொம்ப வேகமா கோல் கிட்ட போயிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? அப்போனன்ட் டீமோட கேப்டன் ருத்ரா கிட்ட இந்த பாலை எப்படியே புடிங்கிட்டாரு. பால் இப்ப கால் சிட்டி டீமோட கேப்டன் கையில இருக்கு. தாத்தா, அங்க பாருங்க, அவங்க சீட்டிங் பண்றாங்க. எதிர்பார்க்காத நேரத்துல அடுத்த கோலை போட்டுட்டாங்க. கால் சிட்டி டீமை சேர்ந்தவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது? சன் சிட்டியை சேர்ந்த யாருமே ஏன் இன்னும் கோல் போடாம இருக்காங்க? வெரி குட். இப்படிதான் விளையாடணும். இப்படியே விளையாடுங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீஃப், ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ். நிச்சயம் நம்மளால முடியும். நம்ம தான் வின் பண்ணுவோம். நம்ம சன் சிட்டி டீம் இப்ப புது உற்சாகத்தோட கேம்ல இறங்கி இருக்காங்க. நம்பவே முடியல. இப்ப சன் சிட்டி டீம் கோல் போட போயிட்டு இருக்காங்க. இது இன்னொரு கோல். கால் சிட்டி டீம் ரொம்ப கோபத்திலையும் சன் சிட்டி டீம் ரொம்ப ஆனந்தத்திலையும் இருக்காங்க. ருத்ராவை தடுக்கிறதுக்கு 4 திசையிலையும் கால் சிட்டியோட டீம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ருத்ரா இப்போ என்ன பண்ண போறாரு? ஏதோ ஒரு வித்த காட்டி ருத்ரா கிட்ட பால் புரு கிட்ட போயிடுச்சு. புரு இப்போ கோல் போட போறாரு. போட்டாச்சு. இது அடுத்த கோல். அடுத்த கோல். சன் சிட்டி டீம் கோல் மேல கோலா போட்டு கோல் மழையை பொழிய வைக்கிறாங்க. அருமை. மேட்ச் பாயிண்ட் சரிசமமா இருக்கு. இப்ப எந்த டீம் இன்னொரு பாயிண்ட எடுக்கிறீங்களோ அதுதான் ஜெயிச்சதா அறிவிக்கப்படும். டோக்கிரா, மொகோபா, க்ளௌடோ, ஃப்ரீசோ. Ibaiska, Jibaiska, Cloudo, Divriso. Rudra, 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 Rudra.
இப்ப ருத்ராவால பறக்கவே முடியல. Zibajska saku musto. இது ஒரு அருமையான கோல். ரெஃபரியோட விசிலோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல வின்னர் யாருன்னா சன் சிட்டி டீம். சன் சிட்டி டீம் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கு. ஆனா நீங்க யாரு விருப்பப்பட்டாலும் என்னோட ஃப்ளையிங் ட்ரெயின்ல வரலாம். என்னால இதை நம்பவே முடியல. அம்யூஸ்மெண்ட் பார்க் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உண்மைதான். ருத்ரா, தேங்க் யூ. உன்னால தான் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. ஃப்ளையிங் ட்ரெயின்ல நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அங்க பாருங்க, ஃப்ளையிங் யூனிகார்ன். நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் வரணும். நான் தான் ஷாக்கா ஜெய்சிங். இதுதான் உன்னோட கடைசி பயணமா இருக்க போகுது. எல்லாம் அழிய போகுது. அதுக்கப்புறம் சன் சிட்டி என்னோட கண்ட்ரோல்ல இருக்க போகுது. என்னோட கண்ட்ரோல்ல. ஜெய்சிங் சார், அங்க பாருங்க, அதுக்கு என்ன? முதல்ல ட்ரெயினை நிறுத்து. பசங்களா, சீக்கிரமா பின்னாடி இருக்கிற கோச்சுக்கு போங்க. ருத்ரா, சீக்கிரமா பின்னாடி போ. இந்த வெளிச்சத்துல இருந்து உடனே இந்த ட்ரெயினை வெளியே கொண்டு போ. இத உன்னால மட்டும் தான் செய்ய முடியும். போ ருத்ரா, சீக்கிரம் போ. ருத்ரா, நீ முன்னாடி போ. நாங்க இந்த தடுத்து நிறுத்த பாக்குறோம். இபாய்ஸ்கா, ஜுபாய்ஸ்கா, ஸ்டாப்போ. Ibaiska, Zibaiska, Brakuza. எல்லாரும் லாஸ்ட் கோச்சுக்கு வாங்க. கம் ஆன், ஃபாஸ்ட். Ibaiska, Zibaiska, Brakuza. Ibaiska, Zibaiska, Brakuza.
சைத்தான் டிபாகோ ஆருகாவ் வாட்டர் ஃப்ளோ. இந்த ட்ரெயினை நான் எப்படியாவது என் மேஜிக்க பயன்படுத்தி வெளியே கொண்டு வரணும். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். முயற்சி பண்ணி பார்க்காத ருத்ரா, உனக்கு வயசு பத்தாது. இது இந்த ஷாக்காலோட மந்திர வலை. இந்த மந்திர வலையில இருந்து உன்னால கண்டிப்பா வெளியில வர முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ், அதை மட்டும் மறந்துடாத. இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா பூம் சிக் சிக் பூம். Ibaisca, Jibaisca, boom, tick, tick, boom. நான் திரும்ப வருவேன். நான் கண்டிப்பா வருவேன். இந்த சண்டை இன்னும் முடியல. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ருத்ரா, ரொம்ப சந்தோஷம்பா. இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய வேலையை செஞ்சிருக்க. நீ எங்களை மட்டும் இல்ல, சன் சிட்டி மக்களையே ஷாக்கால் கிட்ட இருந்து காப்பாத்திருக்க. தேங்க் யூ ருத்ரா. உன்னால தான் நாங்க எல்லாரும் தப்பிச்சோம். வாங்க நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போகணுமா? இன்னும் நம்ம ஃப்ளையிங் ட்ரெயின்ல நிறைய இடத்த சுத்தி பார்க்க வேண்டி இருக்கு. ஷாக்கால நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப நாம ட்ராக்ல இல்ல, ஆகாயத்துல பறந்து போக போறோம். ருத்ரா, என்னைக்காவது ஒரு நாள் நீ நிச்சயமா என்னை விட பெரிய மந்திரவாதி ஆயிடுவ. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடேங்கப்பா, இந்த சிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல ஷகால் கூட இங்க வந்திருந்தேன். ஆனா அப்போ இந்த சிட்டி இங்க இல்லையே. யார் இது? ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். ருத்ரா, ஹலோ ருத்ரா, நான் மைரா பேசுறேன். என்ன மைரா, சொல்லு. சீக்கிரம் இங்க வா. இங்க வானத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அங்க பாரு ருத்ரா. அது யாரா இருக்கும்? வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். ஆனா முதல்ல ஷாக்கால் கிட்ட இந்த இடம் யாரோடதுன்னு கேட்க போறேன். இந்த இடம் எங்களோடது. இந்த இடத்தை சொந்தமாக்கிக்கணும்னு எண்ணம் இருந்தா இப்பவே விட்டு. என்ன யாரால தடுக்க முடியும்? உன்னாலயா? உன்னாலயா? நான் மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதி. என் பேர் சட்டான் சிங். எங்கிட்ட மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. இந்த இடம் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமாக போகுது. நீ இங்கிருந்து கிளம்பு. உன் வயசு பசங்களோட போய் விளையாடு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. ஓ, அப்படியா தம்பி? அப்படின்னா இப்ப இத வாங்கிக்க. பாஸ்கா ஜிபாஸ்கா பூம் சிக் சிக் பூம்.
Zibaiska, Sakum Ju. மைரா என்ன பண்ணிருக்க? Oops, sorry. சார்லூக்கி சாமுண்டா சண்டேலா கிறிஸ்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ருத்ரா. இந்த இடத்தை எனக்கு சொந்தமாக்கிக்க நான் திரும்ப வருவேன் ருத்ரா. அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஷோகால பார்த்துட்டு வரேன். பாய். வருண், அவன் நம்ம ருத்ராவை கைது பண்ணிட்டான். மேஜிக் பண்ணி நாம இவனை வெளியில கொண்டு வரலாம். Zibaiska, Sakum, Breko. சட்டாம் சிங் நண்பா, வெல்கம் வெல்கம். பல வருஷங்களுக்கு அப்புறம் என்ன வந்து பாக்குற. ஷோகால் என் நண்பா, நானாவது இன்னைக்கு உன்னை பார்க்க வந்தனே. ஆனா நீ என்னைக்காவது என்ன பார்க்க வந்திருக்கியா? சொல்லு, என்னோட கால் சிட்டி உனக்கு பிடிச்சிருக்கா? சோகா, இவர் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். இவருக்காக சீக்கிரமா போய் விருந்து ஏற்பாடு பண்ணு. அட அதெல்லாம் வேண்டாம் ஷோகல். நாம நிதானமா பொறுமையா அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். முதல்ல கால் சிட்டிக்கு முன்னால இன்னொரு சிட்டி இருக்கு இல்லையா, அது யாரோடதுன்னு சொல்லு. அத நான் எனக்கு சொந்தமாக்கிக்க ஆசைப்படுறேன். அங்க பாரு, அந்த இடத்தோட பேர் தான் சன் சிட்டி. அந்த இடம் ஜெய் சிங் சௌகானோட இடம். ஜெய் சிங் சௌகான் ரொம்ப சக்தி வாய்ந்த மெஜிசியன். அந்த சிட்டியை சொந்தமாக்கிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் யார் தெரியுமா? சட்டான் சிங். என் கூட மோதி ஒரு நாள் யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஜெய் சிங் சௌஹான் எவ்வளவு பெரிய மெஜிஷியனா இருந்தாலும் சரி, என்னால் அவனை ஒரே நிமிஷத்துல நசுக்கிற முடியும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கணும். நீ மட்டும் அந்த சன் சிட்டியை உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு வேற எதுவும் இல்லை. சரி நண்பா, நீ விருந்த தயார் பண்ண சொல்லு. நான் சன் சிட்டியை ஜெயிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கோலாகலமா கொண்டாடுவோம். நீங்க என்ன பண்றீங்க ஷாகால்? சன் சிட்டியை எதுக்கு அவனுக்கு சொந்தமாக்கிக்க விட்டீங்க? நான் மந்திரவாதி, நான் பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாகால். அவன் மட்டும் சன் சிட்டியை பிடிச்சிட்டானா அவனுக்கே தெரியாம நான் அவனை அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த சன் சிட்டியை எனக்கு சொந்தமாக்கிடுவேன். இங்க பாருங்க, எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னுடைய லிஸ்ட். சீக்கிரமா காய்கறி எடுத்து போடுங்க. சார்லூக்கி சாமுண்டா சண்டேலா. தாத்தா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு மந்திரவாதி நம்ம ஊரையே நாசப்படுத்திட்டு இருக்கான். தாத்தா, நான் உங்ககிட்ட ஒருத்தனை பத்தி சொன்னேன்ல, அவன் தான் இவன். சட்டான் சிங், மரியாதை எங்கிருந்து போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஓ, அப்படின்னா உனக்கு என்ன பத்தி தெரியுமா? அப்படின்னா உனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்குமே. இந்த சட்டான் சிங் கிட்ட மோதி ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு நான் உன்னுடைய நல்லதுக்காக சொல்றேன். இந்த சிட்டியை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, புரியுதா? இந்த சிட்டியை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு இது என்னோட சிட்டி இல்ல, இது இங்க இருக்கிற மக்களோட சிட்டி.
அப்படின்னா நான் இங்க இருக்கிற மக்களை அழிச்சிடுறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால அதை பண்ண முடியாது. அப்படின்னா நான் முதல்ல உன்னைய அழிச்சிடுறேன். சார்லோக்கி சாமுண்டா சண்டேலா. ருத்ரா, நீங்க இங்க இருந்து தள்ளி போங்க. போங்க, நீங்க இப்போ உடனே வீட்டுக்கு போங்க. நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. யுபைஸ்கா ஜிபைஸ்கா சகோ பிரேகோ. சார்லோக்கி சாமுண்டா சண்டேலா. ஜெய்சிங் சௌஹான், உன்னுடைய கதை இன்னையோட முடிஞ்சு போச்சு. என்னுடைய கதை ஆரம்பமாயிடுச்சு. யுபைஸ்கா ஜிபைஸ்கா சகோ பிரேகோ. இப்போ அது உனக்கு புரிஞ்சுதா? ஜெய்சிங் சௌகானோட மோதி ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தாக்குதல் தோத்துடுச்சுங்கிறதுக்காக போரே முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய போரே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. அவன் இன்னைக்கு வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னோட ஆஸ்ட்ராய்டால அவன் நிரந்தரமா நோயாளி ஆயிடுவான். எந்த மேஜிக்காலையும் அவனோட வலியை போக்க முடியாது. அதுக்கப்புறம் அவனால என் கூட சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஒரேடியா அழிஞ்சிடுவான். நாளைக்கு அவன் கண்டிப்பா திரும்ப வருவான். நாளைக்குள்ள நான் எப்படியாவது குணமடைஞ்சு ஆகணும், இல்லைன்னா அவன் நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவான். தாத்தா, நாளைக்கு உங்களுக்கு பதிலா நான் அவன் கூட மோதுறேன். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ருத்ரா. அவனோட அஸ்ட்ராய்டுக்கு முன்னாடி உன்னால சண்டை போட முடியாது. என்னால கண்டிப்பா முடியும் தாத்தா. ஒரு மனுஷன் நினைச்சா அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தா என்ன வேணாலும் அவனால பண்ண முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. அவனோட ஆஸ்ட்ராய்ட்ஸ எப்படி தடுக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. சரி, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா நாளைக்கு உனக்கு பதிலா அவன் கூட நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன். யுபைஸ்கா ஜிபைஸ்கா சகோ பிரேகோ. நீ ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் பிலீவோட சொல்லு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. இது உன்கிட்ட இருந்தா எப்பவும் உன்னால எதையும் பண்ண முடியும் ருத்ரா. தாத்தா, நான் இந்த மந்திரத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. கீழே இருக்க பொருட்களை மேல தூக்கி போடணும்னா நம்ம என்ன பண்ணணும்? யுபைஸ்கா ஜிபைஸ்கா சகோ லிஃப்டோ. இந்த மந்திரத்தோட ஃபோக்கஸ் அண்ட் பிலீவா இருக்கணும். உன் மேல நீ நம்பிக்கை வைக்கணும். அடடா, என்னால ஒரு பொருளை கீழே இருந்து மேல தூக்கி போட முடியுமா? என்னால இது கண்டிப்பா முடியும்னா இப்பவே முயற்சி செஞ்சு பாக்குறேன். அபைஸ்கா சபைஸ்கா சக்கும் லிஃப்டோ நா. தாத்தா, மன்னிச்சிருங்க, மேஜிக் உல்டாவாயிடுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நானும் நைட்டு முழுக்க பிராக்டிஸ் பண்ணேன். இப்ப பாரு, இபைஸ்கா ஜிபைஸ்கா சக்கும் லிஃப்டோ. எப்ப பார்த்தாலும் உன் மேஜிக்க வச்சு என்ன டார்கெட் பண்ணி அழிக்க பாப்பியா? ஊப்ஸ், சாரி வருண், சாரி. அடடா, பிரமாதமா இருக்கே. இந்த பசங்களால செய்ய முடியுதுன்னா கண்டிப்பா என்னாலையும் செய்ய முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன நானே கட்டி போட்டுக்கிறேன். ஓ, நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு பறந்துட கூடாதுல்ல. அபைஸ்கா சபைஸ்கா சக்கும் லிஃப்டோ. லிஃப்டோ. அடடா, என் காலை கட்டி போட்டது ரொம்ப தப்பாயிடுச்சு.
ருத்ரா காப்பாத்து இன்னைக்கு அந்த ஜெய்சிங் சௌகானால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. அவன் மட்டும் எந்திரிக்க முயற்சி பண்ணான்னா அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன். சட்டான் சிங், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த இடத்துக்கு வந்திருப்ப. உண்மையிலேயே உன்னை புகழ்ந்தாகணும். கான்பிடன்ஸ்ங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஆனா ஓவர் கான்பிடன்ஸா இருந்தா அது ரொம்ப தப்பு. நான் உன்னுடைய ஆசையும் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். சன் சிட்டியை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் தனியா விட்டுடுறேன். எனக்கு தேவையானது சன் சிட்டி, அவ்வளவுதான். உங்களோட இந்த கனவு என்னைக்கும் நிறைவேறாது. நான் உங்ககிட்ட ஃபைட்டுக்கு சேலஞ்ச் பண்றேன். என்ன? ஸ்டோன் வேலில நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். மறக்காம வந்துருங்க. ருத்ரா என் அரண்மனைக்கே வந்துட்டான். முதல் தடவையா இங்க வந்து அவனே இப்ப மாட்டிக்கிட்டான். நீ என்ன பண்ணியோ தெரியாது. அவனை இங்க இருந்து போக விடாத. என்னுடைய நண்பா ஷகால், என்கிட்ட மோத வந்த எதிரியை நான் சும்மா விட மாட்டேன். இங்கேயே நான் இவன் கதையை முடிச்சிடுறேன். சார்லோகி சாமுண்டா சண்டேலா. நான் மறையறதுக்கு ஒரு இடத்தையாவது விட்டு வைக்கல. இப்போ அது நெல்லு. எல்லா பொருளையும் இங்க உடைச்சிட்ட. நெல்லு. இவனுக்கு எப்படி எதுவும் ஆக மாட்டேங்குது. என்னோட மேஜிக் எப்படி அவங்கிட்ட வேலை செய்யாம போச்சு? ஏன்னா இது நான் இல்ல, என்னோட நிழல். தாத்தா தான் என்ன இங்க அனுப்புனாரு. நானே இங்க வரலாம் தான் நினைச்சேன். ஆனா ஷாக்காலோட அரண்மனையில விருந்தாளிங்களை எப்படி வரவேற்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நானே இங்க வரல. சரி, ஸ்டோன் வேலில உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஐ சேலஞ்ச் யூ. நான் அந்த ஜெய்சிங்க கூட அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல இந்த ருத்ரா கதையை முடிக்கிறேன். ஏய் ருத்ரா, இதோ வர. இங்க எல்லாமே உடைஞ்சு போச்சு. இது மட்டும் எதுக்காக அப்படியே இருக்கு? ருத்ரா, இன்னைக்கு உன்னை எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே நீ எங்கிட்ட ஒரு தடவை தோத்துருக்க. இப்பவும் உனக்கு நேரம் இருக்கு. உடனே இங்க இருந்து ஓடிடு. உன் வயசு பசங்களோட நீ மேஜிக் விளையாட்டு விளையாடு. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்படாத. ஓ, அப்படியா? அப்படின்னா இப்போ பாரு. சார்லோகி சாமுண்டா சண்டேலா. மாரா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணாத. நான் பின்பக்கமா போய் ருத்ராவோட கதையை முடிச்சிடுறேன். இதுதான் நல்ல வாய்ப்பு. இப்போ நீ ஏதாவது பண்ணுனா நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதனால அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட முடியும். இப்போ எல்லாமே அழிய போகுது. சார்லோகி சாமுண்டா சண்டேலா. Ibaiska, boom, chick, chick, boom.
அப்படி போடு. இதனால தான் கீழே இருக்கிற பொருளை மேல தூக்கி போடுற மந்திரத்தை கத்துக்கிட்டியா? சார்லு கி சாமுண்டா சண்டேலா அழிச்சிடுங்க. Zibaiska, boom, chick, chick, boom. Shakal, help, Shakal, help, Shakal. தாத்தா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல, நீங்க எங்க வந்தீங்க? நீ ஒரு பெரிய மெஜிஷியன். நான் இங்க இருந்தாலும் இல்லைனாலும் நீ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த சன்சிட்டியை யாரும் எதுவும் செய்ய முடியாது. தாத்தா, சிங்கிலி ரொம்ப டேஸ்டா சமைச்சிருப்பாரே. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேனே. சாப்பாட தொடாத. நம்ம தாத்தாவும் ருத்ராவும் சாப்பிடுற வரைக்கும் நீ சாப்பாட தொடவே கூடாது, புரியுதா? நான் கொஞ்சமா சாப்பிட்டா சிங்கிலிக்கு எப்படி தெரியும்? நான் இன்னைக்கு வரைக்கும் யாருக்காகவும் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்ததே கிடையாது. ஷாக்கால சீக்கிரமா கூப்பிடு, இல்லன்னா நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். என் இடத்துல வந்து சத்தமா பேசிக்கிட்டு இருக்க. நான் மந்திரவாதி, மோசமானவன். என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். யாரு இவன்? இவனை எதுக்காக கூட்டிட்டு வந்த? இவ்வளவு குட்டியா இருக்கிறவன் நமக்கு எப்படி உதவி செய்வான்? ஷாக்கால் இவர்தான் சோட்டு ஜாதுகர். பெரிய விஷயங்கள் எல்லாம் சுலபமா செய்வேன்னு சொன்னாரு. நான் பாக்குறதுக்கு குட்டியா இருக்கலாம், ஆனா நான் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாவே இருக்கும். அதனால என்ன குறைச்சி எடை போடாத. ஷாக்கால், உனக்கு தேவை இப்ப ருத்ரா தானே? அவனை தூக்கிட்டு வரதெல்லாம் என்னுடைய இடது கையில இருக்கிற சின்ன விரலுடைய வேலை. அப்படியா? போ, அவனை கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கறேன். சபோலா, இவனை ருத்ரா கிட்ட கூட்டிட்டு போ. ஓலா ரே போலா, நான் தான் சப்போலா. வா சோட்டு ஜாதுகர். இத ஃபர்ஸ்ட் இப்படி மடிக்கணும், அப்புறம் இப்படி மடிக்கணும். அவ்வளவுதான். ஏ ரெடி பண்ணிட்டேன். இது என்னோட பிளேன். ஹூப்ஸ், இது பட்டர்ஃப்ளையா மாறிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்களோட பிளேன் அண்ட் உன்னோட பட்டர்ஃப்ளை எல்லாம் இப்போ ஒன்னா பறக்க போகுது. Ibaiska, Shakum, fly you. Oh no! ஆபத்து இருக்கு, ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. இந்த ஆபத்துடைய பெயர் தான் சோட்டு ஜாதுகர்.
என் சைஸ பார்த்து எடை போடாத. நான் பார்க்கிறதுக்கு வேணா குட்டியா இருக்கலாம், ஆனா நான் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். உங்க 3 பேர்ல ருத்ரா யாருன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. அப்புறம் அமைதியா என்னோட இந்த கூண்டுக்குள்ள ருத்ரா வந்து சேரணும். நான் தான் ருத்ரா. ருத்ரா வா, சீக்கிரமா வந்து இந்த கூண்டுக்குள்ள சேர்ந்துரு. இந்த கூண்டுக்குள்ள போற மாதிரி உன்னை சின்னதா மாத்திருவா. Ibaiska, Sibaiska, Sakum, Bushvino. மைரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Oops, sorry. ஹெல்ப் பண்ணா நினைச்சு தப்பா மந்திரத்தை சொல்லிட்டேன். நீ ப்ளீஸ் எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். தேங்க்யூ குட்டி பொண்ணே. ருத்ரா, உனக்கும் மேஜிக் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சோட்டே ஜாதுகர் கிட்ட வந்து சண்டை போடு பாப்போம். உன்னை நீ எப்படி காப்பாத்திக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா சக்கூம் ஃப்ளையூ. இப்படியா சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுறது? உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? வெளியே வா, வெளியே வா. இதுக்கு மேல உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் பாக்குறதுக்கு சின்னதா இருக்கேன்னு நினைக்கிறேன்ல, ஆனா நான் நினைச்சா எவ்வளவு உயரமாக முடியும்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். பாக்குறியா? அகீரா ஷகீரா ஜைண்டம் ஹோ. தாத்தா, நான் மன்னிப்பு கேக்குறேன். நீங்க இங்க இருப்பீங்கன்னு தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் சும்மா ருத்ரா கிட்ட விளையாண்டுகிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இனிமே நான் வரமாட்டேன், என்ன விட்டுருங்க தாத்தா. விளையாட்டு முடிஞ்சிருச்சா? நீ கிளம்பலாம். சப்போலா, நீ எங்க இருக்க? இந்த வந்துட்டேன், வா, இங்க இருந்து போயிடலாம். சப்போலா, எங்க இருக்க? தாத்தா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ருத்ரா, மாயிரா, வருண் எல்லாரும் இங்க வாங்க. ருத்ரா வா, நாம சாப்பிடலாம். நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேப்பர் டாய்ஸை எப்படி உண்மையான டாய்ஸா மாத்துறதுன்னு நான் உனக்கு சொல்லித் தரேன். அந்த மேஜிக்கை வச்சு எப்பவும் நீ உன்னை காப்பாத்திக்கலாம். பெரிய பலசாலி மாதிரி பேசுன. என் உருவம் தான் சின்னது, நான் பண்ற விஷயம் எல்லாம் பெருசுன்னு சொன்னியே. இப்ப அதெல்லாம் எங்க போச்சு சொல்லு. நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? ஷாக்கால், எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும். இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் அந்த தாத்தா ஜாதுகரை ஊரை விட்டு வெளியே பிஸியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். அதுக்குள்ள நீங்க அந்த சன்செட்டிய உங்க கண்ட்ரோல்ல வர மாதிரி பாத்துக்கங்க. நீ சொன்னது சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. சரி, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். நீ ஜெய்சிங் சௌகான சன் சிட்டில இருந்து வெளியில கொண்டு போயிட்டானா, அதுக்கப்புறம் ருத்ராவை என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். அதுக்கப்புறம் என்னோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ருத்ரா, நீ பேப்பர் டாய்ஸை உண்மையான டாய்ஸா மாத்த நினைச்சிருந்தா உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. மந்திரத்தோடு சேர்ந்து உன்னோட பிலீஃபும் அதிகமா இருக்கணும். உனக்குள்ள முழு நம்பிக்கை ஏற்படணும். உன்னால இதை பண்ண முடியும்னு நீ நம்பணும். 1% சந்தேகம் இருந்தாலும் உனக்கு அந்த மந்திரம் வேலை செய்யாது. இப்ப பாரு. இபைஸ்கா ஜிபைஸ்கா சக்கூம் ரியலிஸ்டிகோ. வாவ், இந்த டாகி ரொம்ப கியூட்டா இருக்கே. ஆனா இது பேப்பர் டாக் ஆச்சு. உண்மையான டாகா மட்டும் இருந்தா இது கூட நான் ஓடி பிடிச்சு விளையாடுவேன். காப்பாத்துங்க. இது என் உடம்புல இருக்கிற எலும்பை எடுக்காம விடாது போல இருக்கு. தாத்தா, தேங்க்யூ தாத்தா. தாத்தா ஜாதுகர், நீ இப்ப இங்க வந்துதான் ஆகணும். வா, ஒரு தடவை நீ இங்க வந்துட்டனா அதுக்கப்புறம் உன்னால திரும்பி போக முடியாது. அகீரா பகீரா பஷூகா.
நான் இப்பவே வரேன். ருத்ரா, சன் சிட்டிக்கு வெளியில இருக்கிற வாட்டர் டேம்ல கிராக் விழுந்துடுச்சு. அது எப்ப வேணாலும் உடையலாம். அது மட்டும் உடைஞ்சிடுச்சுன்னா சன் சிட்டி எப்ப வேணாலும் தண்ணியில மூழ்கிடலாம். தாத்தா, நானும் உங்களோட வரவா? வேண்டாம் ருத்ரா, நம்ம 2 பேர்ல ஒருத்தர் சன் சிட்டில கண்டிப்பா இருக்கணும். நீ பிராக்டிஸ் பண்ணு. தாத்தா, ஏதாவது பண்ணுங்க. இந்த டேம் மட்டும் உடைஞ்சதுன்னா எங்க வீடெல்லாம் முழுகி போயிடும். இந்த ஊரே அழிஞ்சு போயிடும் தாத்தா. ஹரியா, நீ உடனே எல்லாரையும் சிட்டியை விட்டு வெளியே போக சொல்லு. என்னால ரொம்ப நேரம் இதை தடுக்க முடியாது. ஓ, சீக்கிரம் எல்லாரும் ஊரை காலி பண்ணுங்க. சீக்கிரம் ஊரை காலி பண்ணுங்க. இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. என்னாச்சு ஜெய்சிங் சௌஹான்? நான் தான் மந்திரவாதி. நான் பயங்கரமானவன். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாகால். நீ கூட்டிட்டு வந்த குட்டி மனுஷன் பெரிய வேலை செஞ்சிருக்கான். இதுக்கப்புறம் அந்த சன் சிட்டி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். என் கூட வா. ருத்ரா, ருத்ரா, தாத்தா எங்க? சீக்கிரமா தாத்தா கிட்ட ஷாகால் சன் சிட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லு. நான் இப்பயே தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். ருத்ரா சொல்லு. தாத்தா, என்னாச்சு? ஷாகால் அட்டாக் பண்றான். அப்படியா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது ஷாகாலோட வேலை தான். ருத்ரா, என்னால இப்ப இங்க இருந்து வர முடியாது. நான் டேம சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் வர கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் ஷாக்கால நீ தான் தடுத்து நிறுத்தணும். உன்னால அவனை தடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். Ibaiska Sakum Flying Ball. ருத்ரா, இப்ப நம்ம என்ன பண்றது? அவரை தடுக்கிறது இம்பாசிபிள் ஆச்சே. இம்பாசிபிள் வேர்ட்ல கூட பாசிபிள் மறைஞ்சிருக்கு. இம்பாசிபிள் விஷயத்தை நான் பாசிபிளா மாத்தி காட்டுறேன். சீக்கிரமா பேப்பர்ல ஃபைட்டர் பிளேனை உருவாக்குங்க. சீக்கிரம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா மேல வாங்க. நம்ம ஷாக்கால எப்படியாவது தடுத்தாகணும். சீக்கிரமா பேப்பரை வச்சு ஃபைட்டர் பிளேனை உருவாக்குங்க. நான் ரெடி பண்ணிட்டேன். Ibaiska Sakum Realistico. மைரா, நீ என்ன பண்ற? என்ன மைரா இது? நீ ஃபைட்டர் பிளேன் பண்ணல, ஃப்ளவர் பிளேன் தான் பண்ணிருக்க. அதான் உங்க மேல பூ கொட்டிட்டு இருக்கு. oops sorry, நான் திரும்பவும் முயற்சி பண்றேன். நீ எந்த முயற்சி பண்ணாம இருந்தாலே அது பெரிய ஹெல்ப்பா இருக்கும். வாவ் வாவ், நம்மள பூக்களால இங்க வரவேற்கிறாங்க. சன் சிட்டில இருக்கிறவங்களுக்கு நான் யாருங்கிறது புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன பூக்களால வரவேற்கிறாங்க. ஷாக்கால், இதுக்கப்புறம் நீ ஒரு அடி இந்த ஊர்ல எடுத்து வச்சனா உன் கதை முடிஞ்சிடும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். நீ என்ன தடுக்க போறியா ருத்ரா? நீ ஒரு சின்ன மந்திரக்கார. உன்னால என் கூட மோத முடியாது. போயிடு. உன் வயசுல எல்லாம் நீ நல்லா விளையாடணும். உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத ஷாக்கால். Ibaiska Sakum Realistico Attaku.
இன்னும் நிறைய அனுப்புங்க. இந்த கொசுக்களை இன்னும் அனுப்புங்க. சொல்லு ருத்ரா. உன்னோட பிளேன் ஏன் சிறுசா இருக்குன்னா நீ அவசரத்துல உன்னோட மந்திரத்தோட எனர்ஜியை குறைச்சிட்ட. நீ தேவைப்படுற எனர்ஜியை யூஸ் பண்ணணும். நீ மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணு. Baisca, saku, realistiku, attacku. நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க. நான் தான் இருக்கல, இதுக்காக ஓடுறீங்க? நில்லுங்க. ரங்கீலா, நான் சொல்றது கேளுங்க. நீங்க நிறைய பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீ சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன் ருத்ரா. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. நீ சொன்ன மாதிரியே வேலையை நான் முடிச்சு காட்டுறேன். போதுமா? ரெடி பண்ணியாச்சு. Zibaiska Sakum Ripero. Zibaiska Sakum Ripero. Baisca Sakum realistiku. Baisca Sakum Peperisku. சாரி, நான் ருத்ராக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சேன். மைரா ப்ளீஸ், இதுக்கப்புறம் உதவி செய்ய நினைக்காத. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய உதவிதான். முடிஞ்சது. ஓகே ரங்கீலா, நான் வந்துடுறேன். மைரா, வருண், நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். Zibaiska Sakum Ripero. நான் முன்னாடியே சொன்னல, நான் பார்க்க குட்டியா இருக்கலாம், ஆனா நான் பண்ற விஷயங்கள் ரொம்ப பெருசா இருக்கும்னு. அத நீங்களே இப்ப பாக்குறீங்க. இன்னைக்கு உன்னுடைய சன் சிட்டி ஷாக்காலுடைய கண்ட்ரோலுக்கு போக போகுது. இந்த தாத்தா அவருடைய சின்ன விரல வச்சு என்ன அழிச்சிருவாரு போல இருக்க. நாம இங்க இருந்து தப்பிச்சு ஓடினோம். ஐயோ முடியல, எரியுது. ரெடியா ரங்கீலா? நீயே பாரு. வெரி குட் ரங்கீலா, நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. இப்ப நான் பண்றத பாருங்க. Baisca boom, chick boom. நண்பர்களே, போய் தாக்குங்க. இதுக்கப்புறம் இந்த சன் சிட்டி எனக்கு தான் சொந்தம். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். தாத்தா எப்பவும் இதான் சொல்வாரு. என்னால இத பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு. Baisca Sakum realistiku. Baisca Sakum realistiku. Baisca Sakum realistiku. தேவைப்படுற எனர்ஜியை நீ செலுத்தி ஆகணும். Baisca boom, chick boom. ருத்ரா, இது உண்மையாவே மாறிடுச்சு. யா. ஷகால், நான் உங்ககிட்ட சொன்னல, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாதன்னு.
என்னாச்சு? தாத்தா ருத்ராவுக்கு உதவி பண்ணுங்க. ருத்ராக்கு இன்னைக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இதுக்கப்புறம் எப்பயாவது சன்சிட்டியை தாக்கணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது. வா ருத்ரா, நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் இங்க இருந்தாலும் இல்லனாலும் நீ இங்க இருக்கிற வரைக்கும் சன்சிட்டியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.